படுத்தாதுடா. விட்றா விட்றா விட்ற விட்ற ஒரு ஷாலை விட்றா. அங்கே பாருங்க ஷாலை. ஐயோ 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 போ. ஏய் வா வா வாங்க வாங்க வா. நம்ம உடுக்க தங்க போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து நிறைய பேர் வந்து 4 குட்டி போட்டிருக்கோம் 3 குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்பா. மணி வந்து 4:30 ஆகுது. நம்ம ஆட்டுக்குட்டிக்கெலாம் இன்னும் அடை தீவனம் அள்ளி வைக்கல. நம்ம அங்கே வந்து கொஞ்சோண்டு வேப்பந்தழையும் அது பேர் என்ன சவுக்கு தழையும் வந்து வெட்டிட்டு வந்து வச்சுருக்காங்க, கட்டி விட்ருக்காங்க. கொஞ்சம் தழை வந்து இங்கேயே போட்டிருக்கோம். காலையில் வந்து ஒரு கட்டு கடலக்கொடி போட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒடுக்க குட்டி போட்ட வீடியோ பார்ப்போமா? பார்ப்போம். இன்னும் வந்து நம்ம அலமேலு பிள்ளைக்கு உடம்பு வந்து சரி வரல. அதுக்கு உண்டான வைத்தியம் வந்து பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலப்பா. இப்போ வந்து திறந்து விட்டுட்டு நம்ம அடை தீவனம் அள்ளி வைக்கணும் ஆட்டுக்கலாம். காலையில் கொண்டு போட்ட கடலக்கொடி கிடக்கு பாருங்கள். இங்கே ஒரு கட்டு வந்து நல்ல பெரிய கட்டு போட்டாங்க. எல்லாத்தையும் தின்னு முடிச்சாச்சு. வேப்பந்தழையை வாங்கடா டேய் பா பொடியாங்கடியே. உடுக்க குட்டி போட்டதுக்கப்புறம் 2 பேரா 3 பேர் குட்டி போட்டிருக்கானுங்க. 3 பேர் தானே? ஆமாம். உடுக்க குட்டி போட்டதுக்கப்புறம் 3 பேர் வந்து குட்டி போட்டிருக்கானுங்க. நம்ம அதையும் பார்ப்போம். நம்ம வந்து நேத்தியே வந்து குட்டி போட்ட வீடியோ வந்து கொடுக்கதா சொல்லியிருந்தோம். ரஞ்சித் தம்பி கேட்டிருந்தாங்க. சில காரணங்களால் கொடுக்க முடியலப்பா. சரி எதுவும் இல்லை. பா பா வாங்க வாங்க. இங்கேம்மா ஷாலை விடுமா. என்னம்மா அப்பம்மா விடுமா. போ போடு போடு போடு. அங்கே தலை இருக்கு ஓடுங்க போங்கடியே. ஒன்று துணி என்னம்மா ஓட்ட போடுறது தெரியுமா? அதோட படுத்தாதுடா. விட்றா விட்றா விட்ற விட்ற ஒரு ஷாலை விட்றா. அங்கே பாருங்க ஷாலை. ஐயோ 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 போ. ஏய் வா வா வாங்க வாங்க வா. நம்ம உடுக்க தங்க போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இவங்க வந்து நிறைய பேர் வந்து 4 குட்டி போட்டிருக்கோம் 3 குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்பா. பா பா குட்டி போட்டவங்க அங்கே கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வா அலமேல தழை அங்கே இருக்கு. இங்கே வா இங்கே வாங்கடா. பா பா குடியா. ஐயோ செருப்படாமல் வந்துட்டேன்டா. முள்ளு நறுக்குன்னு ஏறுதுடி. வேப்பந்தழையும் கொஞ்சோண்டு சவுக்கு தழையும் கட்டி விட்டுருக்காங்க. ஆள் வந்தாங்க. அவங்க தான் வெட்டிட்டு வந்து கட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. கொடியா கொடியாம்மா. சவுக்கு தழைக்கு இன்னும் யாரும் போகல. ஒருத்தவங்க குட்டி போட்டவங்க அங்கேயே கத்திக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைய விட்டு வரமாட்டேங்கிறாங்க. வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து ஒரு லைக் போடுங்கப்பா. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொலை மட்டும் ஆட்டுக்கெலாம் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் அப்பப்போ பனி, திடீர்னு நல்ல மழை பெய்யுற மாரி பனி பெய்யுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக இருக்குது இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணுறது. தழையெல்லாம் விட்டுட்டு இங்கேயும் வந்து கடலக்கொடி சாப்பிட்றது பார்த்தீங்களா. குட்டி போட்டவனை கூப்பிடுவோம். ஒருத்தவன் குட்டியை வந்து கீழே தூக்கி விட்டுட்டு வந்தேன். அது பிள்ளைய விட்டுட்டு வரத்துக்கு மனசு இல்லாமல் தான் கத்திக்கிட்டு கிடக்கு. இங்கே ஆடாது கழிஞ்ச மாதிரியே இருக்குது. அதனால் அவர் கத்துறாரு. இன்னும் அடை தீவனம் அள்ளி வைக்கலையா. எல்லாம் ஒடியாந்துருவானுங்க பின்னாடியே. இதோ வரண்டி பிள்ளை கீழே நிற்கிதா. வரேன் அங்கே பிள்ளையும் ஒடியாராங்க. டங்கு 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 டங்குன்னு விட்டுட்டுன்னு கீழே விட்டேன், மறந்துட்டேன். வரேன் இரு போங்க. சரி கத்தக்கூடாது. போம்மா நான் பார்த்துக்குறேன். போ
ஓடு ஓடு. போ, நான் பார்த்துக்கிறேன் போ. அதை போடா லூசு மேலே. பிள்ளைய விட்டுட்டு போ, மனசு வரல. அங்கேயும் போகணும், பிள்ளையும் பார்த்துக்கணும், என்ன பண்ணுறது? ஓடிட்டான். உங்கள் அம்மா தாண்டி கத்துது. நிறையா பேர் இது யாரோட தங்கம் தானே யோசிக்கிறீங்க. பார்ப்போம். நம்ம வந்து கூண்டுலாம் இப்போ வந்து அடைச்சி வச்சாச்சு பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக விட்டுருந்தோமா, இப்போ வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஏண்டி ஏண்டி தங்கம்? சரி சரி சரி, அம்மா வரும். உள்ளார எல்லாம் படுத்துருக்காங்களா? ஏம்மா எங்கடி மீதி பேரே? எல்லாம் ஒடியார்த்த பாருங்க. அடத்தீவனை வச்சாதான் போய் தலையை திம்பானுங்க. இப்போ எங்கடா கட்டி வரீங்க எல்லாம்? நம்ம போய் தீவனத்தை எடுத்து வைப்போம். வந்து பார்த்திங்கன்னா 4:50 ஆகுது. தழை தின்ன போனவங்கலாம் உடனே ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா அடை தீவனம் திங்காமல் தழை வந்து இறங்க மாட்டேங்குது. எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம அள்ளி வச்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இனிமேல் போய் ஒரு 6 மணி வரைக்கும் தழையெல்லாம் தின்னுட்டு சைலண்டாக வருங்க. ஏய் அலாட்டே, நிறைய பேர் அலாட்டை காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அலாட்டு வீடியோக்காக வெயிட்டிங்கன்னு. இதோருக்கும் அலாட்டெலாம் இன்னும் குட்டி போடலை. இதோருக்கு பாருங்கள் அலாட்டு. இவன் கழிஞ்சான், தானாக சரியாயிடுச்சு. ஆனால் மேய்ச்சல் வந்து அந்த அளவுக்கு இன்னும் இல்லை. நம்ம அலமேலோட புள்ள தான் அப்படியே நிற்கிதுப்பாங்க. ஏய் எல்லாம் எப்படி இரும்புது பார்த்தீங்களா? இவன் கம்முன்னு படுத்து கிடக்காண்டி. யார் இது? எலிக்குட்டியா? ஏண்டி தங்கம்? எவனாச்சும் முட்டிட்டானா? என்னாச்சு எலிக்குட்டி? ஏன் அப்படியே சோர்ந்த மாதிரி இருக்கு புள்ள? சொரண்டிக்குதா? ஏண்டி பட்டோ? சொரண்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி போங்க போங்க, போய் தழையை தின்ட்டு வாங்க போங்க. அம்மாலாம் வரமாட்டேன், வேலை இருக்கு எனக்கு. அங்கே கொண்டு விட்டுட்டு வந்தால் தான் தலையை திம்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, அங்கே போகவே மாட்டேங்குதாப்பா வர வர. இவங்களும் வந்து குட்டி போடுறவங்க எப்போ போடுவாங்கன்னு தெரில. ஆனால் வெள்ளையம்மா கொஞ்சம் பேர் மேய்கிறாங்க, கொஞ்சம் பேர் இங்கே நிற்கிறாங்க, கொஞ்சம் பேர் அங்கே வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் மேய்ஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அடுத்தது இன்னொரு 10 நிமிஷத்தில் திரும்பி வருவோம். திரும்பி மேய்வோம், திரும்பி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கும் வயலுக்கும் வாக்கிங் தான் போவோம். ஆமாம், நாங்கள்லாம் மேயறதுக்கு வரல, என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் களைக்கொடி சாப்பிடுவோம். அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் களைக்கொடி சாப்பிடுவோம். வாங்கடா லூஸ் பையலோட, வாங்கடா வா. கேட்டை சாத்தி விட்டுறேன், வா. இது வேலைக்கு ஆகாது, வாங்க. என்ன செய்கிறாங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 8:30 ஆகுது. உடுக்க எங்கேயோ குட்டி போடுற சவுண்டு கேட்குது.
உடுக்க எங்கே இருக்க? ஏன்டா அங்கே போய் படுத்த? இருட்டில் என்னடா பண்ணுறது? ஆமாம், பாம்புக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. எங்கே போய் படுத்து கிடக்கு பாருங்க, காட்டு உள்ளார. வாரம் இரு. என்ன கிடக்கு ஏது கிடக்குன்னு ஏற்கனவே கண் வேற புரியல. ஆமாம் போ ஆண்டி. ஐயோ குட்டி கத்துறானாடி. போட்டிங்களா? இங்கே இருக்கான். ஆமாம் போட்டாச்சு. சரி தொடச்சி விட்டுமாம்மா. சரி டயர்டாக இருந்துச்சு, படுப்போம் அப்படின்னு பார்த்தேன். அங்கே வந்தால் கொட்டாய்கிட்ட வந்தால் லைட்டை போட்டுக்கலாம். சரிம்மா. நல்ல சாரலாக இருக்குப்பா. எல்லா குட்டியும் பிடிச்சினா ஒரு வழியாக கொண்டு விடலாம். இப்போ வந்து விட்டுட்டு போனால் குட்டி போகிறதுக்கு யோசிக்கும். நான் கிட்டக்க போகிறதுக்காட்டுமே வந்து ஒரு குட்டியை போட்டு முடிச்சிச்சு. அடுத்த குட்டியை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. முதல்ல போட்ட குட்டி தானாக எழுந்திரிச்சு பால் குடிக்கவும் நவந்து போக ஆரம்பிச்சிடுச்சு. அது வரைக்குமே வந்து 2வது குட்டியை போடவே இல்லாமல் பாவம். அதுக்கு வந்து சத்து பத்தலையே என்னன்னு தெரியல, காலெலாம் நொடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப டயர்டாகிடுச்சு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குட்டியெல்லாம் போட்டுச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயர்டாகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சத்துக்கு இந்த தோப்பில் உள்ள கொசு எல்லாம் வந்து கொலேன்னு வந்து கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை தேய்ச்சி சொரிஞ்சு எனக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. குட்டி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது இருக்கும்ப்பா. அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, யானை தெரியல. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் அந்த வழி வடிச்சு வந்துருக்கும். ஏன்னா அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே தான் இருந்துச்சு. அது இப்படியும் அப்படியும் நடந்துக்கிட்டு. நான் வந்து குட்டிக்கு வந்து பாலை தூக்கி கொடுத்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், குட்டி போடுற மாதிரி இல்லை. அதனால் வந்து பாலை தூக்கி குட்டிக்கு கொடுத்துட்டேன். 2வது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பசி வேற தாங்கலை. தின்னுங்க. அதுவும் கீழே போட்டியா? சரிடி சரி. சரி இருங்க. ஒரு குடி வந்துச்சான் இல்லையா? அம்மா சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது குட்டி. இது போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் 3வது குட்டி போட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே குட்டி போடுற மாதிரியே தான் இருந்துச்சு. போகிற இடத்துல அப்படியே படுத்துக்க வேண்டியது, சரியாக மேயறது கிடையாது, முக்கிக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு. ஆனால் குட்டியெல்லாம் நல்லபடியாக போட்டுடுச்சு. சணல் சாக்கு இல்லைப்பா, அந்த நேரத்தில் அதான் சாக்கு இருந்துச்சு, அதுவும் பக்கத்தில் கிடந்துச்சு. அதனால தான் தூக்கி நம்ம அதில் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் சணல் சாக்கு போட்டாலுமே குட்டி வந்து அதில் இருக்காது. அடுத்த செகண்ட் எழுந்திரிச்சு நவுந்து தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த நேரத்துக்கு போட்டுக்கலாம், அவ்வளோதான். நம்ம ஒரு துணியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மூக்கு பகுதியில் உள்ள அந்த வழவழப்பான இதை வந்து தொடச்சி விட்டுட்டோம்னா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அதுக்கு மூச்சு விடுறதுக்கு அந்த வாயில் உள்ள குழப்பம் மூக்கில் உள்ள குழப்பையும் தொடச்சி விட்டோம்னாலே போதும். அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஆடு வந்து நக்கிடும், அது தானாகவே சரியாயிக்கும். நிறைய பேர் குழம்பு கிள்ள மாட்டிங்களான்னு கேட்பீங்க. நான் வந்து கிள்றது கிடையாதுப்பா, நான் அப்படியே தான் விட்டுருவேன், நான் கிள்ள மாட்டேன்.
அங்கே வந்து கத்துறது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 குட்டி போட்டுச்சு இல்லையா, அதில் 2 பேரை கொடுத்துட்டோம். ஒருத்தன் மட்டும் இருந்தான். இப்போ அவன் தான் கத்துறான், அவங்க அம்மாவுக்கானு கத்துறான். அது கத்துறது இதுவும் சேர்ந்துக்கிட்டு கத்துது, புள்ள கத்து தான். 2 குட்டி போட்டுட்டான். இன்னொரு குட்டி போடுற மாதிரியே இருந்துச்சு. அடியில் கையை வச்சு பார்த்தா குட்டி இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ரெண்டு குட்டியை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் படுக்க ஆரம்பிச்சிடுச்சு. 2வது குட்டி போட்டு முடிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு தான் படுக்கவே ஆரம்பிச்சிது. நம்ம 2வது குட்டிக்கும் வந்து பால் கொடுத்தாச்சு. 2 குட்டிக்கு பால் கொடுத்ததும் எழுந்திரிச்சு நவர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அவங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாம் வந்து எங்கெங்கே பூந்து போகணுமோ அங்கங்கே பூந்து போய்கிட்டு இருக்கா. அதெல்லாம் கொண்டு வந்து சாக்கில் வைக்கிறதும் திரும்பி போகிறதும் திரும்பி சாக்கில் வைக்கிறதுமாவே வேலையாக இருந்துச்சு. அதையே நோட் பண்ணிக்கிட்டு வேறு இருக்காங்க இவங்க, நம்ம புள்ள 2 பத்திரமா இருக்குதா இல்லையா அப்படின்னு. ஐயோ ஒன்றும் இல்லை படு. ஐயோ படு படு, நான் அம்மா இருக்கல படு. அம்மா பார்த்துக்கிறேன்டி. நல்லா கொசு கடிக்குதுடா, ஏன்டா இங்கே வந்து படுத்த அரிக்கிறா காலாம். கொட்டாயில் இடமே இல்லைன்னா அங்கே வந்த படு. இது எப்படியும் ராத்திரியில் தான் குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டார்ச் லைட்டை வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். 2த்தையுமே எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு குட்டி போட்டு முடித்து மறாவது குட்டி போடும்போதே ஒரு லைட்டு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. அடுத்தது 2வது டார்ச் லைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்தது நம்ம செல்லு லைட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து பிரசவம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் தூக்கப்பதில் தள்ளாடிக்கிட்டே நிற்கிறேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது தெரியாமல். ஆடு வந்து ஃபுல்லாக குட்டி போட்டுச்சுன்னா அடுத்தது வந்து குட்டியை நக்கி கொடுக்கும். அப்பயே வந்து அந்த ஈரத்தன்மைலாம் காஞ்சிடும். அதாவது அந்த வழவழப்புலாம் போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக காய ஆரம்பிச்சிடும். இது வந்து குட்டியவும் நக்கி கொடுக்கல, பனியும் பெய்யுது, ஒரு இது சணல் சாக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அதுங்களுக்கு குளிர வேற ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே தான் இருக்குது சரிடி சரிம்மா. சரி 3வது குட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரிட்டேன். இருட்டில் எடுத்ததுனால வந்து வீடியோ வந்து அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாதுப்பா. நானும் 2 டார்ச் லைட்டு செல்லில் உள்ள லைட்டும் வச்சு தான் எடுத்தேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. கொடுக்க நீ வா, குட்டியை தூக்கிட்டு நம்ம கொட்டாய்க்கு போவோம். இது வேலைக்காகாது வா. ஆமாம் எனக்கு தள்ளாடுதுடா. நான் நல்லா இருந்தால் தாண்டி உன்னை பார்த்துக்க முடியும். போட்டு ஓடியாங்க நீயே. கொஞ்சோண்டு தான், இன்னும் கொஞ்சோண்டு முக்கினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் வந்துச்சுடி. இதோ வந்துச்சுமா. ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்தால் ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. வந்துச்சு. கிட்டக்க போனான்னா ஏந்திச்சிட்றான், அதான் ஒரு சிக்கல். அவ்வளோதாண்டி வந்துச்சுடி. மாமா இதுதான் தப்பு. இதேமாரி ஒரையோட தான்ப்பா வரக்கூடாது. இருடி மூச்சு விட முடியாது, அதுக்கு திணறிடும். பா தண்ணியில் கிடக்கு. அம்மா எல்லாத்துக்கும் சளி மருந்துலாம் போட்ட குட்டிக்கே சளி பிடிச்சிருக்கு.
சரிம்மா வந்துச்சுமா அவ்வளோதாம்மா அவ்வளோதாண்டி. ஆ சரி வேறு சாக்கு தான் தோணும். சரி சரி நல்ல பெரிய குட்டியாக இருக்கானா, அதான் போடுறதுக்கு கஷ்டப்பட்டான். சரி அவ்வளோதான் இதோ. ஆ சரி. குட்டி வந்து நல்ல பெரிய குட்டியாக இருக்குது, அதனால் அது போடுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணிடுச்சு. காலெலாம் பாருங்க. ஃபுல்லாக டயர்டாயிடுச்சு, செம்ம டயர்டில் இருக்கு. சரிடி எல்லாம் இங்கே பூந்து போய்கிட்டு இருக்குடா. சரி 1 மணி நேரம் தாண்டிடுச்சு. சரிடி வரேன் இருங்க. துடைக்கணுமா இல்லையா? அவங்களே துடைச்சிக்கிறாங்க, தலையாட்டுறாங்க. சரி சரி. அந்த வீடியோ வந்து நம்ம அது வரைக்கும் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன குட்டி என்னங்கிறது நான் அன்னைக்கு ராத்திரி கூட பார்க்கலப்பா, மறுநாள் தான் பார்த்தேன். 2 கிடா குட்டி 1 பொட்டை குட்டி. போனோடையும் அதேமாரி தான் குட்டி போட்டுருந்தான், 3 குட்டி போட்டுருந்தான். 1 கிடா குட்டி 2 பொட்டை குட்டின்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு, அதுவும் தெரில. ஆனால் போனோடையும் 3 குட்டி தான் போட்டுருந்துச்சு, இந்த தடவையும் 3 குட்டி தான் போட்டிருந்தான். ஆனால் எல்லா ஆடும் வந்து இடையில ஒரு குட்டி போட்டுடுச்சு, இவன் வந்து குட்டி போடலை. செனை கலங்கிட்டானா என்னான்னு தெரியல இடையில. அதாவது நம்ம அலாட்டு மயில் இதெல்லாம் குட்டி போடுற டயத்தில் வந்து அவன் ஒரு நடை குட்டி போட வேண்டியவன், என்னாச்சுங்கிறது தெரியல. இந்த நடை வந்து 3 குட்டி போட்டிருக்காரு. அவ்வளோதான்ப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் ஆடு குட்டி போட்ட வீடியோவை வந்து பார்ப்போம். இன்னும் 3 ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு உடுக்கைக்கு அப்புறம். நம்ம எந்தெந்த ஆடு குட்டி போட்டிருக்குன்னு ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம்ப்பா. உங்களுக்கு எந்தெந்த ஆடு குட்டி போட்டிருக்குன்னு தோணுதுன்னு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம்.